செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் உயர்வு, மக்கள் கடும் அதிர்ச்சி. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, புதுச்சேரியில் இடிமின்னலுடன் மழை. புதுவையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்பு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் 18ஆம் தேதி பதவியேற்பு. ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு இடையில் தகராறு, 21 பேர் மீது வழக்கு பதிவு. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 3 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கச்சா எண்ணெயின் விலை டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு போன்ற பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. மத்திய கிழக்கு போர் காரணமாக கச்சா எண்ணெய் விலை உயர்ந்ததால் எண்ணெய் நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்தித்தன. இதனையடுத்து சில தனியார் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தின. கடந்த மார்ச் மாதம் பிரீமியம் வகை பெட்ரோல் விலை உயர்த்தப்பட்டது. அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களும் பிரீமியம் பெட்ரோல் விலையை உயர்த்தியிருந்தன. அதேபோல எல்பிஜி எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரிக்கப்பட்டது. இந்த சூழலில்தான் இன்று பெட்ரோல் டீசல் விலையை 3 ரூபாய் உயர்த்துவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலும் இன்று காலை முதல் எரிபொருள் விலை உயர்வு அமலுக்கு வந்தது. அதன்படி இந்தியன் ஆயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய விலைப்பட்டியலின்படி நேற்று லிட்டருக்கு 96 ரூபாய் 26 பைசாவுக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் இன்று 2 ரூபாய் 99 பைசா அதிகரித்து 99 ரூபாய் 25 பைசாவுக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல நேற்று 86 ரூபாய் 47 பைசாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட 1 லிட்டர் டீசல் 2 ரூபாய் 92 பைசா உயர்த்தப்பட்டு 89 ரூபாய் 39 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் பாரத் பெட்ரோல் நிறுவனம் வெளியிட்டுள்ள விலை மாற்றத்தின்படி 1 லிட்டர் பெட்ரோல் 3 ரூபாய் உயர்ந்து 99 ரூபாய் 26 பைசாவிற்கும், டீசல் 2 ரூபாய் 92 பைசா அதிகரித்து 89 ரூபாய் 39 பைசாவிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளது. வழக்கமாக தமிழகத்தை ஒப்பிடுகையில் புதுச்சேரியில் பெட்ரோல் விலை இதுவரையில் 100 ரூபாயை தொடாமல் இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் இன்று காலை வெளியிடப்பட்ட இந்த விலை உயர்வு பொதுமக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுவையில் இடிமின்னலுடன் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் கோடை காலமான ஏப்ரல் மே மாதங்களில் அதிக அளவில் வெயில் பொதுமக்களை வாட்டி வதைப்பது வழக்கம். அதிலும் கத்திரி வெயில் காலத்தில் 100 டிகிரிக்கு மேல் வெயில் இருக்கும். இந்நிலையில் இந்த ஆண்டு கோடை காலம் துவங்கப்பட்டு அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் சராசரியாக 97 டிகிரிக்கு குறையாமல் வெயில் இருந்து வந்தது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியில் வருவதற்கு அச்சப்படும் நிலை இருந்தது. இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி இந்த ஆண்டிற்கான கத்திரி வெயில் தொடங்கியது. வெயில் தொடங்கிய 2வது நாளே மழை பெய்தது. அதன் பிறகு மீண்டும் வெயிலின் அளவு அதிகரித்தது. கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் 100 டிகிரி வெயிலின் அளவு இருந்தது. பொதுமக்கள் வெயிலில் கடுமையாக அவதிப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்தது. அதன் பிறகு காலை முதலே வானம் மேகமூட்டத்துடனும் இடியுடனும் காணப்பட்டது. 10 மணிக்கு மேல் லேசான மழை பெய்து வந்த நிலையில் நண்பகல் 12 மணிக்கு மேல் அதிக இடியுடன் பலத்த மழை பெய்ய தொடங்கியது. இன்று காலை திடீரென்று மழை பெய்ததால் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் ரெயின்கோட் அணிந்து தங்கள் பணிக்கு சென்றனர். மேலும் சிலர் மழையால் அவதியடைந்தாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமலும் இந்த வெயில் காலத்தில் மழை பெய்வது பொதுமக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க சாதகமான சூழ்நிலை நிலவுவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் பகுதிகள், தெற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டசபையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 18 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைத்துள்ளது. முதல்வராக ரங்கசாமி, அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர். மீதமுள்ள 3 அமைச்சர்களை கைப்பற்றுவதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இதனிடையே 16வது சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகின்ற 18ஆம் தேதி பதவியேற்பதற்கான பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கும் வகையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனை தற்காலிக சபாநாயகராக நியமனம் செய்வதற்கான கோப்பு கவர்னர் கைலாஷ்நாதனுக்கு அனுப்பப்பட்டது. இதற்கு கவர்னரும் ஒப்புதல் அளித்துள்ளார். இது தொடர்பாக சட்டசபை செயலர் தயாளன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்
16வது புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக முதல்வரின் பரிந்துரையின் அடிப்படையில் அன்பழகன் எம்எல்ஏவை கவர்னர் நியமனம் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஆரோவில்லில் நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஏற்பட்ட தகராறு காரணமாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் சுமார் 3500 வெளிநாடு மற்றும் உள்ளூர் மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த சர்வதேச நகரத்தை சுற்றி மரங்கள் அழித்து கிரவுண்ட் வாக் என்ற திட்டம் அமைக்க ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் ஆரோவில் நிர்வாகம் ஒரு பிரிவாகவும் ஆரோவில் குடியிருப்பாளர்கள் மற்றொரு பிரிவாகவும் செயல்பட்டு வருகின்றனர். இந்த விவகாரம் தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையில் அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வருகிறது. மேலும் அந்நகரத்தில் நடைபெறும் நில மோசடி தொடர்பாக நடவடிக்கை எடுக்கவும் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் குடியிருப்பாளர் பிரிவினர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். இதனிடையே நேற்று முன்தினம் ஆரோவில் டவுன்ஹாலில் குடியிருப்பாளர் பிரிவு சார்பில் 10 பேர் பங்கேற்ற கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கு வந்த ஆரோவில் நிர்வாகத்தை சேர்ந்த சிலர் கலந்தாய்வு கூட்டத்தை தாங்கள் நடத்த உள்ளதாகவும் உடனடியாக அங்கிருந்தவர்கள் வெளியேறுமாறும் கூறியுள்ளனர். இதற்கு மறுதரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆரோவில் போலீசார் 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். சுல்தான்பேட்டை பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வில்லியனூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ரவிக்குமார் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் இன்று காலை சுல்தான்பேட்டை பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன் மற்றும் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சுல்தான்பேட்டை பகுதியில் கொசு உற்பத்தியை தடுக்க கழிவுநீர் வாய்க்காலில் கொசு மருந்து தெளிக்கும் பணியை தொடங்கி வைத்தார். மேலும் அப்பகுதியில் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கடந்த ஆட்சியில் தொடங்கி பாதியில் நிற்கும் பணிகளை ஆய்வு செய்தார். அப்பணிகளை உடனடியாக தொடங்கி முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கும்படி அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். மேலும் சுல்தான்பேட்டை பகுதி முழுவதும் குப்பைகள் வாரப்படாமலும் குப்பை தொட்டிகள் இல்லாமலும் உள்ளது. எனவே உடனடியாக சிறப்பு துப்புரவு பணிக்கு ஏற்பாடு செய்து அப்பகுதி முழுவதும் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் புதர்மண்டி கிடக்கும் வடிகால் வாய்க்கால்களை மழைக்காலங்களுக்கு முன் தூர்வாரி சீரமைப்பு செய்ய வேண்டும் என்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகளிடம் அவர் அறிவுறுத்தினார். மாநில கூடோ போட்டியில் கலந்து கொள்ள புனே செல்லும் வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அகில இந்திய கூடோ தற்காப்பு கலை போட்டி மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் வரும் 17ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. அனைத்து மாநில கூடோ விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்கின்றனர். புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கத்தின் சார்பாக 23 பேர் கொண்ட அணி சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமையில் கலந்து கொள்கிறது. மூத்த பயிற்சியாளர்கள் மூர்த்தி, செல்வம், பாலச்சந்தர் ஆகியோரும் உடன் செல்கின்றனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை உள் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்ற வழி அனுப்பு விழாவில் புதுவை மாநில ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தார். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தென்கலை வரதராஜ சுவாமி கோவிலில் நடைபெற்ற விஷ்ணுபதி கால நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய கால நிகழ்ச்சி நடைபெற்றது. வைகாசி 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. ஆண்டிற்கு 4 நாட்கள் மட்டுமே வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வேண்டுதல் செய்வது ஐதீகம். தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி, ஆவணி, கார்த்திகை மற்றும் மாசி ஆகிய மாதங்களில் முதல் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலமாகும். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மகாவிஷ்ணு காட்சி கொடுத்த புனித நேரமே விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்று கூறப்படுகிறது. வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இக்காலத்தில் பெருமாளை தரிசிப்பதால் குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் என்றும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ தின விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை மேரி உழவர்கரை பகுதியில் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் நேற்று பிரதோஷ விழா நடைபெற்றதா. நந்தி பகவானுக்கு பிரதோஷத்தை முன்னிட்டு பால், தயிர், சந்தனம், தேன், திருநீரு, இளநீர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த கலச நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை காட்டப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தி பெருமானையும் சுந்தரேஸ்வரரையும் வழிபட்டு சென்றனர். அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு ஏனாம் வந்த மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
புதுவை பிராந்தியமான ஏனாம் பகுதியைச் சேர்ந்தவர் மல்லாடி கிருஷ்ணராவ். இவர் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு அமோக வெற்றி பெற்றார். தற்போது அமையவுள்ள ரங்கசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். பதவியேற்றுக்கொண்டு சொந்த பிராந்தியமான ஏனாமிற்கு திரும்பிய அவர் ஹைதராபாத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். ஹெலிகாப்டர் மூலம் ஏனாம் ராஜீவ் ஆற்றங்கரை NEC ஜெட்டி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேட்டிற்கு வந்தடைந்தார். வான் வழியாக வந்த அவருக்கு தரை வழியாகவும் படகுகள் மூலம் கப்பல் வழியாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் ஊர்வலமாக வந்த அவருக்கு தொகுதி மக்கள் ராட்சத கிரேன் மூலம் 25 அடி உயர மாலை அணிவித்து வரவேற்றனர். புதுச்சேரி முதல்வர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டார். இதயா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் 22வது ஆண்டு விழா லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட அவரை கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து மாணவிகளின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. தொடர்ந்து புதுச்சேரி முழுவதும் அன்னதானம், குடிநீர் சுத்திகரிப்பு, தூர்வாரும் பணிகள், மாணவர்களுக்கு கல்வி உதவி, மருத்துவ உதவி மற்றும் மீனவர்களுக்கு செய்யப்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்து மெகா திரையில் வீடியோ மாணவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பேராசிரியர் கலைவாணி வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் அருட் சகோதரி ஃபாத்திமா ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். விழாவில் பல்வேறு துறைகளில் சிறப்பாக விளங்கிய மாணவர்களுக்கு இதயாவின் பெருமை என்ற பதக்கங்களை ஜோஸ் சார்லஸ் மார்டின் வழங்கினார். மாணவர்களிடையே பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஒரு காலத்தில் மாணவராக இருந்த தான் இன்று மாணவர்களை ஊக்குவிக்கும் மேடையில் நிற்பது மகிழ்ச்சியாக உள்ளது என்றார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் சிந்தனையில் வளர்ந்தவன் தான் என்றும், இளைஞர்களே இந்தியாவின் வளர்ச்சி, இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், மாற்றத்தை உருவாக்க வர வேண்டும் என்றார். 2050ஆம் ஆண்டிற்குள் புதுச்சேரியை சிங்கப்பூர் போன்ற முன்னேறிய இடமாக மாற்றும் நோக்கில் CBG நிறுவனத்தின் மூலம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும், மாணவர்கள் படித்து வேலைக்கு செல்வதை மட்டுமே இலக்காக கொள்ளாமல் தொழில் முனைவோராக உருவாக்க முயற்சிக்க வேண்டும் என்றார். புதிய சிந்தனைகளுடன் சமூகத்திற்கு என்ன செய்யலாம் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும் என்றும் பேசினார். மேலும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆகியோருக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுவையில் பிரசித்தி பெற்ற பிள்ளையார்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றதா. முன்னதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு பொங்கல் வைத்து இரவு கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து திருநங்கைகளின் அழகி போட்டி, கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதா. திருவிழாவின் நிறைவு நாளில் அரவானின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் சித்திரை திருவிழாவின் இறுதி நிகழ்வாக படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கும்பம் சாதம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஊர் பெரியோர், முக்கியஸ்தர்கள், புதுவை, தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்திருந்த திருநங்கையர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி, பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 14,450 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,15,600 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,990 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் உயர்வு, மக்கள் கடும் அதிர்ச்சி. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு, புதுச்சேரியில் இடிமின்னலுடன் மழை. புதுவையின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவியேற்பு, சட்டமன்ற உறுப்பினர்கள் வரும் 18ஆம் தேதி பதவியேற்பு. ஆரோவில் அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கு இடையில் தகராறு, 21 பேர் மீது வழக்கு பதிவு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.